நாடாளுமன்றத்தை அந்த அவையை நடத்த விடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அரசுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் இது மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய நோக்கம். அதனால இந்த செயல்பாடுகளை நீங்க செய்யறீங்கன்னு விமர்சிக்கிறார் அவர். வெட்கக்கேடு. ஒரு இந்தியாவை 11 வருடங்களாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி இப்படி தான் தோன்றித்தனமாக கற்பனையில் உதிக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் மீது, அதுவும் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பெண் எம்பிக்கள் மீது வைப்பது வெட்கக்கேடு. அதாவது ஒரு முக்கியமான கேள்வியை நண்பர் எழுப்பினார். அதுக்கு பதில் சொல்லுங்கள். அண்ணன் இராணுவ தளபதி அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. என்ன உத்தரவு கொடுத்தீங்க? நீங்கள் பேச வேண்டியதானே, டிக்ளேர் பண்ண வேண்டியதானே. நாங்கள் கொடுத்தோங்க, இதை பண்ணு, இப்படி பண்ணுன்னு நாங்கள் சொன்னோம், இங்கே நில்லு, தைரியமாக நில்லுன்னு நான் சொன்னோம். ஒரு இராணுவ தளபதி இந்தியாவை அவர் மனசில் என்னெல்லாம் ஓடுதுன்னு சொல்கிறாரு. கோவிட் இருக்குது, இந்த வாரம் என்னால் நடத்திட முடியுமா, இந்த வாரம் நடத்தினா சப்ளைஸ் கிடைக்குமா, எனக்கு மென் பவர் கிடைக்குமா என்று மனம் வெதும்பி போயிருக்காரு. அதாவது இந்தியாவை பொறுத்தவரை எப்பவுமே ஆர்மி சப்சர்வியன்ட் டு பொலிட்டிக்கல் கிளாஸ். அரசியல் மட்டும்தான், அரசியல் அதிகாரம் மட்டும்தான் இங்க முடிவுகளை எடுக்க வேண்டும். அதை அப்படியே மாற்றுவது போல இந்தியாவில் இப்படி ஒரு இன்டிசைசிவ் லீடர், ஒரு கோழை இருந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கோழைத்தனமான முடிவுகளை இந்தியாவுடைய அரசியல் அதிகாரம் எடுத்ததே கிடையாது. இதை கண்டு கோழைத்தனமாக நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன நல்லா இருக்கும், என்ன நல்லா இருக்கும், இதுதான் உண்மை. உண்மை சுடத்தான் செய்யும், உண்மை சுடத்தான் செய்யும், உண்மை சுடத்தான் செய்யும், உண்மை சுடத்தான் செய்யும். அந்த ராணுவ தளபதி, இப்போ ராணுவ தளபதி அந்த இந்தி வார்த்தையை சொல்றாங்க. உன்னால என்ன செய்ய முடியுமோ, ஐ லீவ் இட் டு யூ, யூ டு வாட் எவர் யூ வாண்ட். நான் என்ன சொல்றேன், இது எது சரியா செஞ்சா சரியா இருக்குமோ அதை செய். இது தவறு, இப்படி இல்ல அப்படின்னா சார் ப்ளீஸ் டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் ஹிம், நரவான் மேல நடவடிக்கை எடுங்க. அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? இல்ல. இப்போ அந்த புத்தகம் வெளிநாட்டுல ரிலீஸ் ஆயிடுச்சு. இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? இதை இங்க பேசலாமா, இதை பேச முடியாதா, இதை ஏன் இவர் பேசுகிறார், அது உண்மையா பொய்யா அதை சொல்லுங்க. அதை சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா யாருக்காவது? இல்ல. அதை விட்டுட்டு கோழைத்தனமாக அவர் ராகுல் காந்தி நான் புத்தகத்தை பிரசன்ட் பண்ணுவேன் அப்படின்ன உடனே ஓடி ஒளிந்து கொண்டு என்ன சொல்றாங்க, இது முந்தின நாள் 6 மணிக்கு 5 மணிக்கு இது நடக்குது. எப்போ இந்த கான்ஸ்பிரசி தியரி எப்போ வெளியில வருது? மறுநாள் மத்தியானம் 1 மணிக்கு ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க நைட்டெல்லாம். எப்படி? ஏன்னா அன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அந்த புத்தகத்தை பரிசீலிப்பதற்காக போகிறார், அதனால பிரதமர் வராம போயிட்டாருன்ற நேரட்டிவ் அன்னைக்கு ஃபுல்லா இந்தியா முழுக்க பரவிடுச்சு. அது பாஜகவிற்கு டேமேஜ் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாங்க, அடுத்த நாள் 1 மணிக்கு இப்படி ஒரு தகவலை கசிய விடுகிறார்கள். இல்ல 10 ஆண்டுகள்ல 5-6 முறை என்னை பேசவே விடாமல் தடுத்தார்கள்னு பிரதமர் சொல்லியிருக்கிறார். அவரு இந்தியாவிலேயே எந்த பிரதமர், பாராளுமன்றத்திற்கே வராத பிரதமர் யாரு அப்படின்னா அது திரு நரேந்திர மோடி அவர்கள். கொடுமை என்ன அப்படின்னா, மணிப்பூரை பற்றி விவாதம் நடந்துச்சு, அதுல மணிப்பூர்ன்ற வார்த்தையா பேசல அவரு. காங்கிரஸ் 1969 இதை செய்தது, காங்கிரஸ் 1972 இதை செய்தது, எல்லாம் வெளிநடப்பு செஞ்ச பிறகு 3 நிமிஷம் மணிப்பூரை பத்தி பேசினாரு. இப்படிப்பட்ட வீரம் மிக்கவர் தான் நம்முடைய பிரதமர். அதை விட முக்கியமா என்னென்ன பண்ணாருன்னா, இப்போ அடுத்து ராஜ்யசபால போய் பேசினார். அப்போ அது ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம்ல. அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு, ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். சரிங்க, பெண் எம்பிக்கள் அப்படியே. அதை விட கேவலம் என்னன்னா, இந்த டிடிபியோட எம்பி அவன் என்ன சொல்றாங்க, நேத்து டிடியோட ஸ்போக்ஸ் பர்சன் கடிக்க வந்துருவாங்களாம். அவங்க கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னா பல்லு இருக்கா, டிராகுலாவா இவங்க? என்ன ஒரு இது, அதையும் பாஜகவினர் ஆமோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அதுதான் சரியோ அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய இந்த எம்பிக்களுக்கு இப்படி ஒரு அவப்பெயரை வேண்டுமென்றே பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு இல்ல, தேர்ந்தெடுத்து அனுப்பிய தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய இழுக்கு. உங்களுக்கு பிரச்சனைகளை பேச தெம்மும் இல்ல, திராணியும் இல்ல, தைரியம் இல்ல. கர்மா இஸ் கேச்சிங் அப் அப்படின்றாங்க. அதே போலதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று போயிட்டு இருக்கு. அதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? வெகுஜன ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதா? 2008 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இஸ் a convicted sex offender.
13 மாதங்கள் அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. எதற்காக? ஒரு மைனர் பொண்ணை சொலிசிட்டிங் ஃபார் ப்ராஸ்டிடியூஷன் இதுல புளோரிடா நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்குது. அவரோட தொடர்பில் இருக்கிறாங்க பாஜகவுடைய மந்திரிகள். அனில் அம்பானி எதற்காக? எல்லாம் மோடி பேரை தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டுமல்ல, சிஐசின்னு சொல்லி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். எதிர்க்கட்சிகள் விரும்புறதெல்லாம் நாடாளுமன்றத்துல பேசணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற போது இல்ல முக்கியமான விஷயம் இல்ல, இது விரும்புற விஷயம் கிடையாது. இது அவங்க பட்டியலிடப்பட்ட விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு சபாநாயகர் தடை சொல்லல, ஆளும் கட்சி தடை சொல்லல. விரும்புற விஷயங்கள்லாம் பேச முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டு வேறுபாடு இருக்குல்ல. விரும்புற விஷயங்கள் கிடையாது. இது இப்படி ஒரு விஷயம். அதாவது மோடி அவர்கள் வந்து ஸ்டீவ் பேனன் அப்படின்றவரை பார்க்கணும். ஜேர்டு குஷனர் யார் இவர் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்போட மருமகன். 2016 2020 அவர் தான் அங்கே கோலோச்சி கொண்டிருந்தார். அவரை பார்க்க விருப்பப்படுகிறார்னு சொல்லி அனில் அம்பானி மோடியின் சார்பாக யாருக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கிறாரு? இந்த செக்ஸ் அஃபெண்டர் எப்ஸ்டீனுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கிறாரு. அப்போ இதெல்லாம் இவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா? இப்படி இவ்வளவு மோசமாவா போவோம் இந்தியாவுடைய ராஜாங்க உறவுகள்? ஒரு செக்ஸ் அஃபெண்டர் கிட்ட போய் இது பண்ணி, அதை விட கொடுமை ஹர்தீப் பூரி அந்த அமைச்சர். இவர் வந்து எனக்கு வந்து விசா, என்னுடைய செக்ரட்டரிக்கு விசா வாங்கி கொடு, என்னுடைய செக்ரட்டரிக்கு இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுனா அது கூட பரவாயில்ல. நீ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், அவனுக்கு தெரியாதுங்க கேட்டாங்க போனாங்கன்ட்டு. அதை ட்வீட் செய்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா போன்ல கூப்பிட்டு மிரட்டுகிறார் ஹர்தீப் பூரி. என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது, மரியாதையா நீ போட்ட ட்வீட்டை டிலீட் பண்ணுன்றாரு. முடியாது போடான்றாங்க. அவங்க என்ன தெரியுமா நடக்குது? அவர்களை வைத்து ஆபாசமாக உருவகேலி செய்து ஆபாசமான அவங்கள பத்தி, அந்த பெண் எம்பியை பத்தி ஆபாசமான செய்திகள் எல்லாம் வெளியில வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பாஜக. இப்படித்தான் இவர்கள் செயல்படுவார்கள். இவர்களுக்கு இந்தியாவை பற்றியோ மக்களை பற்றியோ எந்த அக்கறையும் கிடையாது. அனில் அம்பானியை காப்பாற்றணும். எதுக்கு அனில் அம்பானியை காப்பாற்றணும்? 40,000 கோடி ஊழல் பண்ணிருக்காரு, அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்ன பண்ணாங்களா? பண்ண மாட்டாங்க.